லிஸ்ட் ரெண்டரிங் அப்படிங்கிற டாபிக் வந்து ஒரு அரேயில் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வேல்யூஸை எடுத்து தனித்தனியாக நம்ம ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படிங்கும்போது இந்த லிஸ்ட் ரெண்டரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதாவது ஒரு அரேயில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, அந்த ஒவ்வொன்றையும் நம்ம ஆர்டராக ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படிங்கும்போது இந்த லிஸ்ட் ரெண்டரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் மேப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் மேப் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா நான் ஃபங்க்ஷன் பேசிஸ்டாக ஒர்க் ஆகிற அரே மெத்தட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்ட் அரே மெத்தட்ஸ் அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பேஸ்டான அரே மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ லிஸ்ட் ரெண்டரிங் வந்து பண்ணுறதுக்காக நான் சோர்ஸில் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு புது காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். list.jsx ஷார்ட்கட் கொடுத்து நம்ம காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை 4 ஸ்பேஸ் இண்டென்டேஷனுக்காக மாற்றிக்குவோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணுறேன். லெட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரே. இந்த அரேயில் சில நம்பர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு வேரியபிள் இருக்கிற கண்டென்ட் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த டிவ் டேக்குள்ளே கர்லி பிரேசிஸில் அந்த வேரியபிளை வந்து ஆட் பண்ணி விடுவோம். ஒரு வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும். இதுவே வந்து ஒரு அரேவை எடுத்து பாஸ் பண்ணோன்னா அது 1 by 1 நமக்கு ஸ்க்ரீனில் வராது, அரே ஸ்ட்ரக்சர்லேயும் வராது, இருக்கிற மொத்த வேல்யூஸையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை சர்ச் பண்ணிடலாம். npm run dev. இப்போ இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ப்ரைமரி காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணிடுங்க app.jsxல போன வீடியோவில் பார்த்தபோது. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம க்ரியேட் பண்ண இந்த லிஸ்ட்டு காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணிக்குவோம். லிஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரைமரிக்கு பதிலாக லிஸ்ட்டை வந்து எலமெண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் வரேன். அந்த அரேக்குள்ளே ஆட் பண்ணது எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவை வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். லெட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இந்த அரேயில் ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதே மாதிரி கர்லி பிரேசிஸ் கொடுத்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அரே ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த வேரியபிளையும் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ப்ரௌசரில் வந்து பார்க்கும்போது இதையும் என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் வேல்யூஸ் எடுத்து மெர்ஜ் பண்ணி நமக்கு கண்டினியூஸாக வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கு. ஆனால் இப்போ அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நமக்கு 1 by 1 வரணும், தனித்தனி வேல்யூஸாக வந்து ரெண்டர் ஆகணும். அப்படிங்கும்போது தான் இந்த மேப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னா நான் இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் ரிசல்ட் அப்படின்னு. ரிசல்ட் ஈக்குவல் டு நம்ம எந்த அரேவை லூப் பண்ணுமோ அந்த அரேவை எடுத்து மேப் மெத்தடில் நம்ம இப்போ லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் மேப் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஐடென்டிஃபையர் வேரியபிள் வந்து வைப்போம். ஃப்ரூட்டுன்னு வைக்கிறேன். ஸோ அரேவோட பேர் ஃப்ரூட்ஸு, இங்கே நான் வெறும் ஃப்ரூட் அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா என்ன ஃப்ரூட் நேம் வருதோ அதை அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இப்போ ஒவ்வொரு டைம் ரிட்டர்ன் பண்ணும்போது அதை ஒரு HTML டேக்குள்ளே போட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ h1 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். h1 ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டுக்குவோம். h1குள்ளே கர்லி பிரேசஸ் கொடுத்து என்ன ஃப்ரூட் வருதோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்போ இதுக்குள்ளே எத்தனை ஃப்ரூட் இருக்கோ அத்தனை h1 டேக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது எல்லாமே ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசர் போய்ட்டு செக் பண்ணலாம். இப்போ ப்ரௌசரில் அந்த அரேக்குள்ளே இருந்த வேல்யூஸ் ஒவ்வொன்றா நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த லிஸ்ட் ரெண்டரிங் மெத்தடு வந்து நம்ம ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது அதிகப்படியான இடங்களில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்கெண்ட்லேருந்து வர டேட்டா எல்லாமே ஒரு அரே ஃபார்மேட்டில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து வரும். அதை லூப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக நம்ம காட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி லிஸ்ட்டு காட்டணுன்னாவே மேப் மெத்தடு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மேப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி அந்த டேகை மட்டும் ஏரோக்கு அப்புறம் கொடுக்கலாம். இதுவே மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அதாவது மல்டிலைன் HTML வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஏரோக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துருக்கணும். ரிட்டர்ன் கீவேர்டுக்கு சிம்பிள் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பேரண்ட் கண்டெய்னர் வந்து வந்திருக்கணும்.
ஒரு டிவிஷனோ இல்லை எம்டி ஃப்ராக்மெண்ட்ஸோ ஏதோ ஒரு பேரண்ட் கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்குள்ளே தான் மற்ற HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கணும். ஸோ மல்டிலைனாக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் போய் பார்த்தோன்னா நமக்கு ஒவ்வொரு ஃப்ரூட் நேமுக்கு அப்புறமும் திஸ் இஸ் அ ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ மல்டிலைன் HTML வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து மாற்றணும். சிங்கிள் லைன் வந்து பண்ணணுங்கும் போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெறும் H1 எலமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கீழே இது ரெண்டையும் ரிமூவ் வந்து பண்ணிடுவோம். இப்போ அடுத்து ப்ரௌசர் போயிட்டு நம்மளோட கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு எரர் வந்து ஒன்று வந்திருக்கும். ஈச் சைல்டு இன் அ லிஸ்ட் சுட் ஹேவ் அ யூனிக் கீ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு சைல்டுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு கீ வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எரர் வந்து காட்டுது. அப்போ இதில் எது சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து லூப் பண்ணி நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோமா, அப்போ இங்கே எத்தனை டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகுதோ அது எல்லாமே ஒரு சைல்டாக வந்து எடுத்துக்கும். ஏன்னா இது ஸ்டாட்டிக்காக நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா கிடையாது. இந்த அரேக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ்க்கு இது டைனாமிக்காக வந்து டெம்ப்ளேட்டை வந்து ரெடி பண்ணி தான் நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணும். ஏன்னா இங்கே ஒரு கோடு தான் எழுதியிருக்கோம். 2 ஃப்ரூட் இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அதே செட்டு 2 டைம் அது ரன் ஆகிருக்கு. இது மாதிரி இந்த அரேக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ்க்கும் அது டெம்ப்ளேட்டை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்படி இதை ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒவ்வொரு சைல்டுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்க சொல்லுது. ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு எப்படி ஆட் பண்ணலான்னா, இப்போ நம்ம அரேவை லூப் பண்ணுறதுனால அந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். அந்த இண்டெக்ஸவே வந்து நம்ம எடுத்து அந்தந்த சைல்டுக்கான ஒரு யூனிக் கீயை வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். கரண்ட்டாக எந்த வேல்யூ அந்த லூப்பில் வருதோ அதோட இண்டெக்ஸை வந்து நமக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கும். பேர் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் வந்து வச்சுட்டதுனால கர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த 2 பேராமீட்டரையும் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு லூப் ஆகும்போது எந்த டேட்டா வருதோ அந்த டேட்டாவோட இண்டெக்ஸ் என்னவோ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம எடுத்து இந்த டிவிஷன் டேக்குள்ளே கீ அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூவாக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இதே சிங்கிள் எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போது அதை H1 டேக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்கணும். இப்போ மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அந்த கண்டெய்னருக்கு தான் வந்து கீ ப்ராப்பர்ட்டியை வந்து அசைன் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் என்ன வருமோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பிள் வரும்போது இண்டெக்ஸ் 0 அப்படிங்கிறது யூனிக் கீயை வந்து வந்திருக்கும். ஆரஞ்சு வரும்போது இண்டெக்ஸ் 1 அப்படிங்கிறது யூனிக் கீயை வந்து வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் தனியான இண்டெக்ஸ் தான் வந்து இருக்க போகுது. அதனால் ஒரு வேல்யூக்கு வந்து இண்டெக்ஸ் இன்னொரு வேல்யூக்கு வரப்போகிறது கிடையாது. இதுவே ரியல் டைமில் வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து அதாவது பேக்கெண்ட்லேருந்து டேட்டாஸை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது அவங்க நமக்கு தரது எல்லாமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரே, அதில் ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். பேக்கெண்ட்லேருந்து எப்படி டேட்டா வந்தாலும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்குள்ளேயும் ஐடி அப்படிங்கிற ஒரு கீ வந்து இருக்கும். அந்த கீக்கு எப்பவுமே யூனிக்கான வேல்யூஸ் தான் வந்து வரும். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஐடியோட வேல்யூ இன்னொரு ஆப்ஜெக்ட்குள்ளே எப்பவுமே வந்து வராது. ஸோ அதனால் அது யூனிக்காக வந்துருக்கு. அது போக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான நேம் என்னவோ என்னென்ன கீஸ் இருக்கோ அந்தந்த கீஸ்க்கான வேல்யூஸ் எல்லாம் வந்து வந்திருக்கும். ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இங்கே ஐடி 2ன்னு மாற்றிக்கலாம். அண்ட் இங்கே ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த டெர்மினலை மினிமைஸ் வந்து பண்ணிக்குவோம். இங்கே இன்னொரு மேப் மெத்தட் வந்து கொடுக்கலாம். லெட் ஸ்டூடெண்ட் டேட்டா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மேப் ப்ராக்கெட்ஸில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏரோ இங்கே H1 டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். H1 டேக்கில் இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை மட்டும் நம்ம காட்டணும். கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் டாட் நேம். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே இது வரணும். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூனிக் கீ எப்படி கொடுக்கலான்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அரேவை லூப் பண்ண போகிறோம். அதில் வர ஒவ்வொரு வேல்யூவையும் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு டைமும் இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஆப்ஜெக்டில் ஐடி அப்படிங்கிற கீ வந்து இருக்குது. அது எல்லா டேட்டாக்கும் யூனிக்காக இருக்கிறதுனால நம்ம கீ ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டூடெண்ட் டாட் ஐடி அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போவுமே ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். அது எல்லா சைல்டுக்குமே வந்து யூனிக்காக இருக்கிறதுனால அந்த வார்னிங் வந்து நமக்கு போயிடும்.
இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாவை எடுத்து ஸ்க்ரீனில் வந்து ரெண்டர் வந்து பண்ணிடுவோம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எந்த எரருமே வந்து காட்டல. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அரேவை லூப் பண்ணும்போதும் வர எல்லா வேல்யூஸ்க்கும் யூனிக்கான வேல்யூவாக இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை லூப் பண்ணும்போதும் நம்ம யூனிக் கீ ப்ராப்பர்ட்டியாக ஐடியை வந்து கொடுத்துருக்கோம். எப்போவுமே உங்களுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக வருது, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஐடிஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஐடியை தான் வந்து யூனிக் கீயாக வந்து கொடுக்கணும். ஐடி அவைலபிளாக இல்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம இண்டெக்ஸை கீயாக வந்து கொடுக்கலாம். இல்லைனா எப்போவுமே ஐடி அவைலபிளாக இருந்துச்சுன்னா பேக்கெண்ட்லேருந்து வர அந்த ஐடி தான் வந்து நம்ம யூனிக் கீயாக வந்து நம்ம கொடுக்கணும். இந்த யூனிக் கீ ப்ராப்பர்ட்டியை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அது ரியாக்டோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து கொடுப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ரியாக்டோட விர்ச்சுவல் டாம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரியாக்டோட விர்ச்சுவல் டாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.